வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். கன்னிகைப்பேர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலின் 2ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா, 19ஆம் ஆண்டு வேல் குத்தும் நிகழ்ச்சி, 34ஆம் ஆண்டு விளக்கு பூஜை உள்ளிட்டவை சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் நேற்று 2ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா, 19ஆம் ஆண்டு வேல் குத்தும் நிகழ்ச்சி, 34ஆம் ஆண்டு விளக்கு பூஜை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த புதன்கிழமை இத்திருக்கோவிலில் கணபதி பூஜையும் காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 34ஆம் ஆண்டாக திருக்கோவில் வளாகத்தில் விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. வியாழக்கிழமை பதிபோடுதல் மற்றும் நாவலவு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நேற்று காலை மூலவருக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதன் பின்னர் மகா அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு கூழ் வார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் திருவரங்க செல்லியம்மன் கோவிலில் இருந்து பால்குடம் மற்றும் வேல், சக்தி கரகம் உள்ளிட்டவைகளை பம்பை உடுக்கை வாசிக்க பக்தர்கள் ஊர்வலமாக மாரியம்மன் திருக்கோவிலுக்கு வந்து சேர்ந்தனர். இதன் பின்னர் காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் திருக்கோவிலின் எதிரே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த பாலை மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் மகா அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கன்னிகைப்பேர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் பக்தர்கள் மற்றும் விழா குழுவினர்கள், கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.